Hello everyone, wishing everyone a very happy new year. Inniki we are going to meet a very important person. We are going to have a small question and answer session with the CEO of Traders Arena, Mr. Deepak. So Mr. Deepak is a BE computer science engineer and who has done his post graduation in Wellington, New Zealand in supply chain management. இங்கே திரும்பி இந்தியாவுக்கு வந்துட்டு அவரோட மீடியாவில் அவரோட எக்ஸ்போஷர் கொஞ்சம் எடுத்துட்டு he has now started his own stock broking company called Traders Arena. Hello Deepak, welcome. Happy New Year, Harish. Have a great year ahead. Thank you. Welcome. Nice to catch up. ஸோ தீபக் உங்கள் இந்த ட்ரேடர்ஸ் அரீனா வந்திருக்கீங்க, இந்த ஸ்டாக் ப்ரோக்கிங் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றினா நிறைய நம்ம பேசியிருக்கோம் இதுக்கு முன்னாடியும். ஸோ இது இங்கே எப்படி வந்தீங்க? ஹவு டிட் யூ லேண்ட் ஹியர்? ஹவ் வாஸ் யுவர் ஜர்னி அப் டில் ஹியர்? ஆக்சுவலாக வந்து எல்லா ஃபேமிலி மாதிரியும் நம்ம ஃபேமிலியும் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளும் வந்து அதே பிஇயில் வந்து ஒரு கம்பல்ஷன் ஒரு ஸ்டேஜில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இல்லை, ஒரு கம்பல்ஷன் பண்ணி நம்ம அந்த பிஇ இன்ஜினியரிங் பண்ணி முடித்தோம். ஆஃப்டர்வேர்ட்ஸ் மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஐ ஹேவ் ஒர்க்கிங் வித் ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ். அது அகெயின் வந்து அந்த ஜாப் வந்து ஒரு ஓகே இது திஸ் இஸ் நாட் ஃபிட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மூவ் ஆன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஹையர் எஜுகேஷனுக்காக நியூசிலாந்து போய் ஸோ தேர் ஐ வில் கெட் சம் ஜாப்ஸ் அண்ட் ஆல். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு சம் பர்சனல் இஷ்யூஸ் வந்து ஐ வில் கம் பேக் டு இந்தியா. ஸோ ஒன்ஸ் அப்ராட்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ இன் ஜாப். எனக்கு அந்த ஜாபில் போய் 9 to 5 ஜாப்ங்கிறது ஒரு போரிங்கான ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்தது. அந்த ஒரு போரிங்கான ஆக்டிவிட்டியா இருக்கும்போது எனக்கு அது இன்ட்ரெஸ்டும் கிடையாது. ஸோ ஐ நீட் சம்திங் டு லேர்ன் மோர் அபவுட். ஸோ ஒரு நிறைய வேற விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது ஸோ ஐ கெட் டு நோ அபவுட் அகைன் நான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி மை ஃப்ரெண்ட் இஸ் பீன் இன் டு த ஸ்டாக் மார்க்கெட். ஸோ அதை வந்து ஒரு கியூரியாசிட்டி டெவலப் ஆகி ஸோ ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்ட்டு 2014 early stages of 2014 I step into the stock market as a normal expected person. ஒரு எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம மார்க்கெட்டுக்குள்ள போனா வந்து லட்சமா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காமன் மேனோட ஒரு தாட்டோட தான் உள்ள வந்தேன். ஓகே, ஸோ நீங்கள் 9 இயர்ஸாக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க ஸ்டாக் மார்க்கெட்ஸில். யூ வுட் ஹவ் சீன் அப்ஸ் டவுன், கோவிட் எல்லாம் பார்த்துருப்பீங்க, குட் டைம்ஸ் பேட் டைம்ஸ். ஸோ இதில் இந்த 9 இயர்ஸில் நீங்கள் கற்றுக்கிட்டதில் ஷார்ட்டாக அதான் சொல்லணும்னா who should come into the stock market and what should be the attitude when we come into stock market or investments? இது வந்து ஒரு காமன் மேன் பண்ணலாமா, ஓனாவே பண்ணலாமா, இல்லை ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட கொடுக்கறதா? ஹவு டு யூ அப்ரோச் திஸ்? நிச்சயமாக வந்து எல்லா இண்டிவிஜுவல் பர்சனும் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட். ஸோ நார்மலாக ஒரு காமன் பர்சன் வந்து அவங்களோட அசட் வேல்யூவை அதான் விச் மீன்ஸ் அவங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அது வந்து ஓவர் த பீரியட் க்ரோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் இஸ் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ ஏர்லியர் டேஸில் நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நான் பண்ண முக்கியமான ஒரு விஷயம், அதாவது நான் தப்பு பண்ண ஒரு விஷயத்த நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் எனக்குன்னு ஒரு ப்ராசஸ் கிடையாது. ஐ எம் கெட்டிங் சம் ஐடியாஸ் ஃப்ரம் சம் அதர். ஸோ இன்னொருத்தவங்க எனக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்து அந்த டிப்ஸ்லேருந்து நம்ம எடுத்து நம்ம அதுலேருந்து பணக்காரர் ஆயிடலாம், ஸோ அதுலேருந்து ஒரு நிறைய சம்பாரிச்சிடலாம், பணக்காரங்களை விட நிறைய சம்பாரிச்சிடலாம், நம்ம மணியை மல்டிப்ளை பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது வந்து என்னோட ஃபஸ்ட்டு மிஸ்டேக். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேஷன்ஸ். ஸோ தேர்ட் ஒன் அப்படிங்கிறது கன்சிஸ்டன்சி. சரி, நீங்கள் எவ்வளோ மணி மேக் பண்ணுறீங்கிறது ஒரு விஷயம் கிடையாது, எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக வந்து நம்ம அந்த மணியை மேக் பண்ணுறோம், அந்த ரெப்புடேஷன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போது என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டாக ஒரு 100 rupees கிடைக்கிறதுக்கும் டெய்லி ஒரு 25 rupees கிடைக்கிறதுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்பயோ ஒரு நாள் தான் 100 rupees கிடைக்கும், பட் ரெகுலராக நமக்கு அந்த 25 rupees கிடைக்கிறது அது பெரிய ஒரு இம்பேக்டாக இருக்கும் நம்ம லைஃப்பில். ஸோ இந்த மூணுமே நான் லேர்ன் பண்ணுறது, இந்த மூணுமே நான் வந்து ஃபாலோ பண்ணல இனிஷியல் ஸ்டேஜஸில். ஓகே, ஃபஸ்ட்டு திங் we need some process. நமக்குன்னு ஒரு ரூல் புக் இருக்கணும், நமக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஷன்ஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பொறுத்தளவு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நம்ம பார்க்கணும், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பார்க்கக்கூடாது. தேர்ட் ஒன் வந்து கன்சிஸ்டன்சி. எந்த அளவு நீங்கள் ஒரு ரூல் புக் ஃபாலோ பண்ணீங்கன்னா அதை கன்சிஸ்டண்ட்டாக, ஈவன் அது ஃபெயிலியர் ஆனால் கூட கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உண்மையிலேயே அந்த ரூல் புக் வந்து பர்ஃபெக்ட் பிளானாக இருந்தால் இட் வில் ரிவார்ட் யூ மோர். ஸோ தேர் ஆர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும், பட் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது யூ வில் பி அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இன் ஸ்டாக் மார்க்கெட். அண்ட் இதெல்லாம் செக்ரிகேட் பண்ணி ஒரு ஐடியாவாக எனக்கு கிரியேட் ஆனதுதான் ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஓகே,
நீங்கள் பேசும்போது ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு டேர்ம் சொன்னீங்க. அந்த ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டுக்குள்ள நான் போகிறதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஸோ ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறோம், எனி ஐடியா அபவுட், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்த்து ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்க்கறது ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்காக பண்ணோம்னா 2 விஷயத்துக்காக பண்ணுறோம். ஒன்று இன்ஃப்ளேஷன், அந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு. 2வது ஒரு வெல்த்தை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நிறைய பேருக்கு புரிகிறது கிடையாது. பணவீக்கம்னு சொல்லுவாங்க, பட் நிறைய பேருக்கு அது புரிகிறது கிடையாது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் கோவிடுக்கே வச்சுக்குவோம். கோவிட் டைமில் 2020, அதாவது 2020 கோல்டோட 1 கிராம் ப்ரைஸ் என்ன, எனி ஐடியா? அரௌண்ட் 3,500 to 3,700. சம்திங் அரௌண்ட் 3,500 to 3,700 ருபீஸில் வந்து கோல்டோட 1 கிராம் வந்து ட்ரேட் ஆச்சு. இன்னைக்கு 3 இயர்ஸ், இன்னைக்கு 2023 எண்டில் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 3.5 இயர்ஸ் வந்து பாஸ்டாகவே. ஸோ இப்போ அதே 3,500 ருபீஸ்க்கு நீங்கள் எவ்வளோ வாங்க முடியும்? ஓகே, ரஃப்லி ஒரு 600 மில்லிகிராம்ஸ், ஒரு 700 மில்லிகிராம்ஸ் வாங்க முடியும் இல்லையா? அப்போது 3 இயர்ஸ்க்கு முன்னாடி 1 கிராம் வாங்கின இடத்துல நீங்கள் 600 to 700 மில்லிகிராம் தான் வாங்க முடிஞ்சது. அப்போது இதுதான் இன்ஃப்ளேஷன். உங்களோட மணி வேல்யூ டெப்ரிஷியேட் ஆகிருக்கு, உங்களோட பர்ச்சேசிங் பவர் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. இதுதான் இன்ஃப்ளேஷன். ஓகே, இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் கோல்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். இதை விட இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இன்னைக்கு இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து இந்தியாவில் 6 to 6.5 இருக்குது. அஸ் பெர் ஆர்பிஐயோட இதுபடி ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் வந்து 5.5லேருந்து 6.5க்குள்ள பேலன்சிங்காக இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்ம வீட்டில் ஒரு 100 ரூபா வச்சுருக்கோம், அது லாக்கரில் ஐடியில் 1 வருஷம் தூங்குதுன்னு வச்சுக்கோங்க. விச் மீன்ஸ் அன்யூட்டிலைஸ்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. சேவிங்ஸாகவே நீங்கள் வச்சுருந்தா கூட அடுத்த வருஷம் அந்த 100 ரூபா 94 ரூபா தான் வேல்யூ. ஓகே, புரியுதுங்களா? அப்போது எஃப்டியில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5.5லேருந்து ஒரு 7% வரைக்கும் இன்றைக்கி எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. அப்போ உங்களோட இன்ஃப்ளேஷனை ரீட்டைன் தான் பண்ணி கொடுக்கும். எஃப்டியில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ ஐடியலாக வச்சுருந்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்னு, வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா, பேங்க்கில் எஃப்டியில் வச்சுருந்தீங்கன்னா நில் ரிட்டர்னு. அப்போது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். மினிமம் 12லேருந்து 18% உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் தான் உங்கள் இன்ஃப்ளேஷனையும் பீட் பண்ண முடியும், சைமல்டேனியஸாக வந்து உங்களுக்கு வேல்யூவும் அப்ரிஷியேட் ஆகும். ஸோ தீபக், நீங்கள் கோல்டு பற்றி சொன்னீங்க. அதே இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம அத்தியாவசிய பொருட்களுக்கும் அப்ளிகபிளாக இருக்குமா? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பால், தண்ணி பாட்டில், தண்ணி கேனு, நிறைய விஷயங்கள் வாங்குகிறோம் வீட்டில், டெய்லி கன்சம்ஷனுக்காக நிறைய பொருட்கள் வாங்குகிறோம். இந்த பொருட்களுக்கும் அந்த இன்ஃப்ளேஷன் வந்து இம்பேக்ட் இருக்கா? இருந்ததுன்னா எந்த லெவலில் இருக்குது? கண்டிப்பாக. கோல்டு மட்டும் இல்லை, எல்லா பொருளுக்குமே இன்ஃப்ளேஷனுங்கிறது ஒன்று அப்ளிகபிள் தான். அதாவது ஸோ பர்ச்சேசிங் பவர், அந்த இன்ஃப்ளேஷன் ரேட் 6.5 சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து உங்களோட மணியோட வேல்யூ வந்து எவ்ரி இயர் வந்து 6.5% டெப்ரிஷியேட் ஆகுது. ஸோ அதுதான். ஸோ அப்படிங்கும்போது மணி வேல்யூ டெப்ரிஷியேட் ஆகும்போது உங்களோட பர்ச்சேசிங் பவரும் ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஃபார் எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பேக் நீங்கள் எவ்வளோ வந்து 1 லிட்டர் பால் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருப்பீங்க? என்ன ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்கியிருப்பீங்க? 35 rupees, 35. இப்போ அதே 35 rupees நான் உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களால் அதே 1 லிட்டர் வாங்கி கொடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அதுதான். ஸோ உங்களோட காஸ்ட் அதே தான், உங்கள் ப்ரைஸ் அதே தான், பட் நீங்கள் வாங்கின அந்த குவான்டிட்டி வந்து குறைஞ்சிருச்சு. இதுதான் வந்து இன்ஃப்ளேஷன். ஸோ இது நீங்கள் வாங்குகிற எல்லா பொருளுக்குமே வந்து அப்ளிகபிளாக இருக்கும். நம்ம டே டு டே லைஃபாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இன்ஃப்ளேஷனால் அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்போ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து அதை விட பெட்டராக ரிட்டர்ன் கொடுக்குற ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல 2வது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வந்து வெல்த் கிரியேட் பண்ணுறது. ஸோ உங்ககிட்டேருந்தே ஆரம்பிக்கிறத, நீங்கள் சிங்கிள் இன்கம் டிபெண்டன்ட் ஃபேமிலியா இல்லைன்னா மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்களுக்கு இருக்கா? எனக்கு சிங்கிள் இன்கம் ஃபேமிலி. சிங்கிள் இன்கம் ஃபேமிலி. ஸோ அப்போ சிங்கிள் இன்கம் ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட டே டு டே டெய்லி எக்ஸ்பென்சஸ் பண்ணுறதுக்கு உங்களோட இன்கம் கரெக்டாக சஃபிஷியண்ட்டாக இருக்குதா இல்லை எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேவ் பண்ணுறீங்களா?
சஃபிஷியண்ட்டாக இருக்குது. சேவ் பண்ணுறது கொஞ்சம் கடினம் தான், பண்ணுறோம். பட் ஆனால் அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு பண்ண முடியல. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நெக் டு நெக் இருக்கு கரெக்டா. ஸோ நீங்க வாங்குற அதை சேலரியும் உங்களோட எக்ஸ்பென்சஸும் கரெக்டா மேட்ச் ஆகுது. ஸோ உங்களால வந்து எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் வந்து பண்ணணும் நீங்க பிளான் பண்ணா கூட பண்ண முடியல. ஓகே, இங்கே தான் வெல்த் கிரியேஷன் முக்கியமான ஒரு ரோல் வந்து பிளே ஆகும். எதுக்கு வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கார்பஸ் அமௌண்ட் வந்து கிரியேட் பண்றதுக்கு, அதாவது நம்மளோட குழந்தைங்களோட எஜுகேஷனுக்காக இருக்கலாம். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல். ஒரு ஃப்ரெஷராக வந்து ஜாயின் பண்ணுறாருன்னா அவர் ஒரு 40-45ல வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அடையிறதுக்கு, ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஆகுறதுக்கு வந்து அவர் வந்து வெல்த் கிரியேட் பண்ணணும், ஒரு கார்பஸ் அமௌண்ட்டு. ஒரு மிடில் ஏஜ் மேன் 35 வயசுலேருந்து 40 வயசு இருக்குன்னா அவங்களோட குழந்தைங்களோட ஃபியூச்சர் எக்ஸ்பென்சஸ்க்கும் அவங்களோட ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி, அதாவது ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க ஸ்டேபிளாக ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்றதுக்கு ஒரு கார்பஸ் அமௌண்ட் தேவை. ஓகேங்களா? அப்போது இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் வந்து உங்களோட கோல்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ வெல்த் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கேஷ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்னா, யூ ஆர் கோயிங் இன் டு த ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். எந்த ஸ்டேஜில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தளவு 3 ஸ்டேஜஸ் இருக்குது. இட் வேரிஸ் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் வந்து இது வேரி ஆகும். பட் ஜென்ரலாக வந்து அந்த 3 ஸ்டேஜ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து அக்குமுலேஷன் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிசர்வேஷன் ஸ்டேஜ், தேர்டு வந்து டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதுதான் வந்து 3 ஸ்டேஜஸ் ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இது இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இதில் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி. ஸோ எந்த ஸ்டேஜில் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டகரைஸ் பண்ணிடலாம் இதில். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி 3 ஸ்டேஜ் சொன்னீங்க இல்லையா? இது வந்து அண்ட் ஆல்சோ இது வந்து இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் டிஃபர் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஒரு 25-year-old பர்சன் ஓகே ஒரு வேலைக்கு போகிறாங்க, தே ஆர் கோயிங் டு அ ஜாப் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஓகே, இப்போ 25-year-old பர்சன் வந்து ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னா ரஃப்லி அபவுட் ஒரு 30,000-40,000 வந்து சம்பாதிக்கலாம். ஒரு ஃப்ரெஷர் சேலரியை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், ஒரு டீசெண்டான ஒரு சேலரி. இப்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, இஸ் கோயிங் டு கிரியேட் எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கோல்டில் ஈஸியாக லிக்விடேட் ஆகுறது என்னது? கோல்டு. செகண்ட் வந்து எஃப்டி. ஸோ அதில் வந்து உங்களுக்கு உடனடியாக கேஷாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அதில் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஓவர் த பீரியட் வந்து அது கொஞ்சம் உங்களுக்கு க்ரோ ஆகும். ஒரு எஸ்ஐபி மோடில் போடலாம். இதை தாண்டி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அக்குமுலேஷன் பீரியட். ஸோ ஸ்டேஜில் நீங்கள் பண்ண வேண்டியது. செகண்ட் வந்து ப்ரிசர்வேஷன் ஸ்டேஜ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன் ஸ்டேஜில் நீங்கள் என்னெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அது ஒரு ஓவர் த பீரியட் ஒரு 5 to 10 years என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு வெல்த்தாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது ஒரு 10 லட்சமாவோ இல்லை 8 லட்சமாவோ டெவலப் ஆகி க்ரோ ஆகி இருக்கும். அப்போ அந்த ஃபண்டை பாதுகாக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். கரெக்ட், சரிங்களா? ஸோ அந்த ஃபண்டை நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜிஸ். அப்போ என்ன ஆகும்னா, உங்களோட ரிஸ்க் ஸ்டாக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்கியாக இருக்கும். திடீர்னு மார்க்கெட் கிராஷ் ஆகலாம். அப்போ உங்களோட வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 30-40% வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நீ யூஆர் இன்டு த மிடில் ஏஜ் பர்சனாக இருப்பீங்க. இப்போ 30 to 35 இருப்பீங்க. உங்களோட சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் நியர்பையாக இருக்கும். உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கும் இன்னும் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் 30 years 35 years இருந்தது, இப்போ ஒரு 15 years உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ நீங்க சேஃப்கார்ட் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ உங்களோட ஃபண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டெட் ஃபண்ட்ஸ், ஸோ அதுல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ மோர் இன்டூ வந்து பாத்தீங்கன்னா லோ ரிஸ்க் அசெட்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அவங்களோட ரிஸ்க் ரிவார்டு வந்து உங்களுக்கு ஃபேவரா இருக்கணும். அண்ட் ஃபைனலி டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜ், நத்திங் பட் அவர் ரிட்டையர்மெண்ட் லைஃப் பிளானிங். அப்போ போயிட்டு நீங்க ஸ்டாக்ஸ்லயோ இந்த மாதிரி ரிஸ்கியஸ் அசெட்லயோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களோட லிவரேஜ் வந்து கம்மியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 100 rupees நீங்கள் வச்சு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 30 rupees வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ்லையும் 70 rupees வந்து டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ இல்லை எஃப்டிஸ்லோ எதுலையாவது ஒரு இதில் அந்த மாதிரி ஒரு சேஃப்கார்டெலாம் இருக்கணும். பிகாஸ் வந்து இயர்லி ஸ்டேஜஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜஸ்க்கும் உங்களுக்கு அந்த ரிஸ்க் ரிவார்டு வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்காது. அண்டு யாரும் வந்து ரிட்டைர்மெண்ட் லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக வாழணும்னு தான் நினைப்பாங்க. யாரும் வந்து ஒரு ரிஸ்காக எடுத்து அப்போ ஏர்ன் பண்ணணும்னு யாரும் அந்த தாட் இருக்காது.
இருக்கிற வரைக்கும் எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து வந்துருவாங்க. நம்மளோட மைண்ட் செட் அந்த மாதிரி வந்துடும். ஸோ அப்போ அந்த ஸ்டேஜ் வைஸாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அந்த நம்ம ரிஸ்க் ஃபேக்டர் டிஃபைன் பண்ணுறது. ஓகே. ஸோ இது வந்து ஒரு 25 இயர் ஓல்ட் பர்சன் வந்து ஒரு 30,000-40,000 பண்ணுற சேலரி வாங்குறவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா தே வில் அட்டைன் ஃபைனான்ஷியலி ஃப்ரீடம் அண்ட் அவங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப் வரும்போது ஒரு ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட்டாக அவங்க ஃப்ரீடமாக இருப்பாங்க. ஓகே. ஸோ தீபக், நீங்கள் வந்து 25-year-old ஒரு பர்சனுக்கு ஒரு ஒரு இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஒரு 3 ஸ்டேஜாக சொன்னீங்க. ஸோ சம்மோன் ஹேஸ் மிஸ் த பஸ். அவங்க வந்து 25 வயசில் இதெல்லாம் யோசிக்காதப்போ இப்போ 35 வயசில் வந்து நிற்கும் போது இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு வாட் டு யூ சஜஸ்ட் as a ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் அ 35-year-old பர்சன்? ஓகே. இப்போ அந்த கேஸில் வந்து நானும் ஒரு ஆள். ஸோ ஏர்லி ஸ்டேஜஸில் எனக்கு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியாஸோ ஒரு நாலேஜ் ஷேர் பண்ணுறக்கோ எனக்கு யாரும் இல்லை. ஸோ நானும் நீங்கள் சொன்ன அதே ஒரு 35 தான் வந்து ஸ்டக் ஆனேன். ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு விஷயம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்தேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு என்னோடய இன்கம் ஒரு பட்ஜெட்டிங் போட்டேன். என்னோடய இன்கம் எவ்வளோ, என்னோடய எக்ஸ்பென்சஸ் என்ன, மந்த்லி எக்ஸ்பென்சஸ் என்ன, விச் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் மை இஎம்ஐஸ். ஃபஸ்ட்டு வந்து நான் போட்டது வந்து என்னோடய இஎம்ஐஸ் என்ன, நான் எவ்வளோ லோன்ஸ் பே பண்ணுறேன், என்னோடய இஎம்ஐஸ்லாம் என்ன ஃபஸ்ட்டு. அடுத்து மேண்டேட்ரி எக்ஸ்பென்சஸ், அதாவது என்னோடய வீட்டு ரெண்ட்டாக இருக்கட்டும், கிராசரியாக இருக்கட்டும், மொபைல் ரீசார்ஜ், ஸோ இந்த மாதிரி நம்மளோட டே டு டே அத்தியாவசியமான செலவுகள் எல்லாம் என்ன அப்படின்ட்டு போட்டேன். ஓகே. இதெல்லாம் தாண்டி டிஸ்கிரிஷனரி எக்ஸ்பென்சஸ்னு ஒன்று இருக்கும். நம்ம ஃபேமிலியை கூட்டிகிட்டு ஹோட்டல் போவோம், இல்லை எங்கேயாவது ஒரு பிக்னிக்கு, ஸோ ஒரு வெக்கேஷன் பிளான் பண்ணுவோம். ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் நம்ம எவ்வளோ எந்த அக்கேஷனில் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு ரஃபாக வந்து நான் டிராஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்படி டிராஃப்ட் பண்ணும்போது நெட்டாக எனக்கு வந்தது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்தது. ஸோ விச் மீன்ஸ் நான் என்ன ஏர்ன் பண்ணுறேனோ அதை விட அதிகமாக நான் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறேன். அப்போது அதை எங்கே கட் டவுன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதை பார்த்துட்டு இருக்க நிறைய வியூவர்ஸ்க்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங், நீங்களும் என்னை மாதிரி மிடில் ஏஜ் பர்சனாக இருந்தீங்கன்னா இப்போவே வந்து நீங்கள் ஒரு பேப்பர் எடுங்க, உங்களோட இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸை ஒரு நோட் டவுன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்கே நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது. ஸோ நீங்கள் நெகட்டிவாக வந்ததுன்னா நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். உங்களோட காஸ்ட் கட்டிங் எல்லாம் வந்து பண்ணி உங்களோட ஃபைனான்ஷியல் கோலை ரீச் பண்ணுறதுக்கு உண்டான ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா வெரி லக்கி, நீங்கள் வந்து கரெக்டான ஒரு ஸ்ட்ரீம் லைனில் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அது எப்படி நீங்கள் ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அக்குமுலேஷன் ஸ்டேஜில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணவே கூடாதுங்க. அது என்னன்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஏன் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னா, அக்குமுலேஷன் ஸ்டேஜில் நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட் அதை மாதிரி க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஈஸியாக லிக்விட் ஆகிறத தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. ப்ளஸ் இன்னொன்று, இன்வெஸ்ட்மெண்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அப்போது அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு லோனோ ஏதோ போவோம். அப்போ அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு நமக்கு ஒரு டெட் பர்டன் மாதிரி வந்துடும். ஸோ அதனால் ரியல் எஸ்டேட்டை வந்து நம்ம ப்ரிசர்வேஷன் ஸ்டேஜ் தான் ஸ்டார்ட் பண்ணணும், அக்குமுலேஷன் ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் வந்து ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம சொல்கிறோம். ஸோ ஸ்டேஜ் வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அப்ராப்ரியேட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இந்த பிரின்சிபிள்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, சூப்பர். ஸோ ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற கான்செப்டை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க, யார் யாருக்கு எப்படி யூஸ் ஆகும்னா. ஸோ why do we do smart investment is to achieve financial freedom சொல்கிறீங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்ற வார்த்தையை வந்து நிறைய இப்போதைக்கு கேள்விப்படுறோம், நிறைய இடத்துலேருந்து கேள்விப்படும். முன்னாடி we have not been aware of this concept. ஆனால் இப்போ இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. வாட் டு யூ திங்க் இஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்? அதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியுமா? ஓகே, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னா அகெயின் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு தேவைகள் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரி பீப்புளுக்கும் ஒரு தேவைகள் இருக்கும். கரெக்டாக? கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 25 வயசில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிட்டைர்மெண்ட் பிளானுக்கு நீங்கள் வந்து ஒரு 2 crore 1 crore ஒரு கார்பஸ் ஃபண்ட் கிரியேட் பண்ணணும். அதே ஒரு 35 to 40 ஏஜஸில் இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு 50 lakh இருந்தால் போதும், சஃபிஷியன்ட் அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் டிபெண்டன்சியும் அவங்களோட நீட்ஸும் டிஃபர் ஆகும். ஸோ ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது அதை அட்டைன் பண்ணுறது ஒன்று. இன்னொன்று வந்து மெயினாக ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ஒர்க் பண்ணலை, உங்களால் ஒர்க் பண்ண முடியாது, ஆனால் உங்களோட அன்றாட வாழ்க்கைக்கான செலவு,
உங்களோட ஃபைனான்சியல் கோல்ஸை மீட் பண்ணுறதுக்கு உண்டான பண தேவைகள் அது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நீங்கள் ஃபைனான்சியலி ஃப்ரீடமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது வேலையே செய்யாம சம்பளம் நம்ம அக்கௌண்ட்ல வந்து விழணும், அதான் சம்பளமா இல்லாம ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம். எஸ், அது எப்படி உங்களுக்கு அச்சீவ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாசிவ் இன்கம் நீங்க கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் நீங்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு வெல்த் கிரியேட் பண்ணிருப்பீங்க. கரெக்ட். அந்த வெல்த் மூலமா ஒரு பாசிவ் இன்கம் உங்களுக்கு வரும். கரெக்ட். அப்ப நீங்க வேலை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வேலையே பார்க்கலனா கூட உங்களோட செலவை அது பார்த்துக்கும். ஓகே, சிம்பிளா சொல்லணும்னா நீங்க வேலை பார்க்க கூடாது, உங்க செலவு மட்டும் அது இன்னொரு செகண்டரி இன்கம் மூலமா டேக் கேர் பூர்த்தியாகும். ஓகே, அதுதான். ஸோ இப்போ வேலை இப்போ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் சொல்கிறீங்க, இன்னொரு இடத்துல பேசிவ் இன்கம்ன்ற வார்த்தை சொன்னீங்க. ஸோ பேசிவ் இன்கம்ன்றது நீங்கள் சொல்கிறது ஒரு செகண்ட் லைன் ஆஃப் பிஸ்னஸாக இருக்கலாமா? ஓகே, பேசிவ் இன்கம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது செகண்டரி இன்கம். நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கீங்க, மந்த்லி எக்ஸ்பென்சஸ். அதை தாண்டி உங்களுக்கு எங்கேருந்து இன்கம் வருது, அனதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களா? மேபி அது வந்து எஃப்டியாக இருக்கலாம். ஓகேங்களா, உங்களோட ஸ்டாக்ஸ்லேருந்து டிவிடெண்டாக வரலாம், பாண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட்டாக வரலாம், இல்லை உங்களோட செகண்டரி ஏதாவது பிஸ்னஸ் கிரியேட் பண்ணியிருப்பீங்க, ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வரலாம். ஓகே, பட் வந்து நீங்கள் அதுக்கு செகண்டரி பிஸ்னஸ்ன்னு நீங்கள் போகும்போது அதுக்கு நீங்கள் எஃபர்ட் போடணும். எந்த எஃபர்ட்டுமே போடாமல் உங்களுக்கு ஒரு இன்கம் வருது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பாசிவ் இன்கம். நிறைய பேர் நான் செகண்டரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க, பட் தட்ஸ் நாட் அ பாசிவ் இன்கம். ஸோ நீங்கள் இன்னொரு இன்கம் தேடி இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அப்போது பேசிவ் இன்கம்னா நீங்கள் அதுக்காக ஆக்டிவாக ஒர்க் பண்ணாமல் அது உங்களுக்காக சம்பாரிச்சு கொடுக்கும். ஓகே, ரெண்டல் இன்கம் இட்ஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு வீடு வாங்கி அதுலேருந்து ஒரு ரெண்ட் வருது, டிவிடெண்ட்ஸ் வருது, ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க, டிவிடெண்ட்ஸ் வருது, தென் வந்து எஃப்டிஸ் இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க, பாண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க, ஸோ அது மூலமாக டிவிடெண்ட்ஸ் வரலாம், இன்ட்ரெஸ்ட்டாக வரலாம். ஸோ இது எல்லாமே வந்து பேசிவ் இன்கம் கேட்டகரியில் வந்துடும். Okay. Thank you so much, Deepak, for your time and efforts and patience to explain financial investments. இதெல்லாம் சொன்னதுக்கு இந்த செஷன்ல இருந்து எனக்கு ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், இந்த மாதிரி நிறைய நுணுக்கங்கள் ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது எனக்கு. ஐ பிலீவ் இப்போ வர புது இன்வெஸ்டர்ஸ்க்கும் இப்போ இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மக்களுக்குமே இது ஒரு ஐ ஓப்பனிங் செஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2024 நம்ம இப்படி ஓப்பன் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம தீபக் கிட்ட பேச போகிறோம், நிறையா விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்க போகிறோம் ஆன் ஹவு டு பி சேஃப் இன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ், ஹவு டு மல்டிப்ளை அவர் மணி அண்ட் ஹவு டு கிரியேட் அண்ட் மெயின்டைன் ஜென்ரேஷனல் வெல்த்ன்றது தீபக் இன்னும் பழைய செஷனில் நம்ம சொல்லி தரணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபினான்ஷியல் அப்டேட்ஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்டேட்ஸ், எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், வாட் இஸ் மோர் ஃப்ரூட்ஃபுல் டு யூன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ட்ரேடர்ஸ் அரீனா அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த விஷயத்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் உங்களோட ஃபேமிலி சர்க்கிளுக்கும் பகிர்ந்துக்கணுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் என்டர் பண்ணுங்கள். We will try to address it as soon as possible. Thank you so much.